Hi friends, welcome to Sweetie Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈரோட் பார்ட் 2 vlog தான். பார்ட் 2ல ஃபேமிலியா எல்லாரும் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2-3 ஆயிருச்சு. தூங்குறதுக்கே ஒரு 2-3 நாள் தான் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். எப்படியுமே 2 நாள் போயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எங்க போலாம் அப்படிங்கிற பிளான் 2-3 மணி வரைக்குமே நாங்க பிளான் போட்டுட்டு இருந்தோம். ஃபைனலி அப்படி இப்படின்ட்டு கேரளாக்கே போற மாதிரி பிளான் போட்டாச்சு. நான் இத்தனை வருஷத்துல ஒண்டர்லா, பிளாக் தண்டர் அப்படிங்கிற இந்த தீம் பார்க்குக்குலாம் நான் போனதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி தீம் பார்க் எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதனாலேயே வந்து நம்ம கேரளா பாலக்காடுல இருக்கக்கூடிய ஃபேண்டசி பார்க் அப்படிங்கிற தீம் பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாச்சு. ஃபைனலி தூங்குனதே 3 மணி ஆயிருச்சு. இதுல 6 மணிக்கு வந்து ட்ரெயின் வேற. எப்படியுமே ட்ரெயின் வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க வீட்ல இருந்து கிளம்பி ட்ரெயின் எடுக்கிறதுக்கு 1 செகண்டுக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறியாச்சு. அந்த அளவுக்கு ஓடி வந்து நாங்க ட்ரெயின் ஏறணும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் நாங்க எடுக்கவே இல்லை இந்த வீடியோ. ட்ரெயினை பிடிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு எங்களுக்குனே தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி அமைஞ்சு போச்சு. அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து செம்ம ஃபன் பண்ணிட்டே வந்திருந்தோம். ஜாலியா இருந்துச்சு அந்த டிராவல் எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஊர்லேருந்து வந்ததை விட இந்த டிராவல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக ஈரோட்லேருந்து 3 hours டிராவல் அங்கேருந்து. ஸோ அதனால ஒரு 3 ஹவர்ஸுமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட யாருமே தூங்கலை, அந்த அளவுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் விளாண்டுட்டுமே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஸோ தம்பியோட ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியே போச்சு. அன்னைக்கு சீக்கிரமாக கேரளா வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியே தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ட்ரெயின் டிராவல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1 hour போல் விளாண்டுட்டே வந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் வந்ததுக்கப்புறம் சரியான க்ரௌடு. நிற்கிற அளவுக்கு ட்ரெயினில் வந்து எவ்வளோ காலியாக இருந்துச்சு காலையில் காட்டினப்போ. ஸோ அது வந்து நிற்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் ஜங்ஷன்லலாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து வீட்லேருந்து இட்லி சுட்டு அப்புறம் சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மதியான சாப்பாடுமே கட்டிக்கிட்டே போயிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிற இடத்தெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டே போகணும். தென்னை மரமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஊர்களோட வழியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து விளாண்டுட்டே டைம் போயிடுச்சு. சரி எந்திரிச்சு போய் நின்று வேடிக்கையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கேரளா டிஸ்ட்ரிக்டை வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். ட்ரெயினில் மாங்காய், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நிறையா வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தோம். ஸோ இதுதான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்தாங்க ஹாலாலேருந்து எல்லாருமே. அப்சின் ஒரு கையில் பைனாப்பிள் அண்ட் மாங்காய் வச்சுருந்தா. சரி எது வேணும் அப்படின்னு கேட்டப்போ மாங்காய் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஸோ மாங்காய் அன்னைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதுக்கரை அப்படிங்கிற ஊர் ரீச் ஆகிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மலையில் ஒரு பெரிய சிவன் கோயில் வந்து மேலே கட்டியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்கள் சமோசா, வடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்திருந்தோம். ஸோ அந்த இடத்த விட்டு நாங்கள் நவரவே இல்லை. ஒரு பயம் வேறு, ஃபோனை நம்ம காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காப்பாற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த செயின், கீ செயின்ஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது கீ செயின்லாம் வந்து தம்பி தங்கச்சி எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பு வேறு ஸ்டாப்பிங்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இதே ட்ரெயின் ஓடும் போது எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள், பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். ஸோ ஃபைனலி வந்து பாலக்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். லைஃப்பில் போன இடத்துக்கே போய் போர் அடிச்சு போச்சு. இந்த ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் இதுக்கே போய் போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது புதுசாக போகாத இடத்த போய் பார்த்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் இன்னைக்கு இழுத்துட்டு வந்தாச்சு. பாலக்காடு ஜங்ஷன் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நம்ம கொடியுமே அங்கே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போயாச்சு. ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம இப்போ அந்த தீம் பார்க்குக்கு போகணும். பஸ்ஸில் போகலாம்னு நினச்சோம். பட் ஏரியா எந்த லொக்கேஷன் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஆட்டோலேயே போயிடலாம், எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் 2 ஆட்டோவில் வந்து போனோம். ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் இந்த ஆட்டோ, இன்னொரு 5 பேர் வந்து இன்னொரு ஆட்டோவில் போனோம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக
ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு தீம் பார்க். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு தீம் பார்க்கில் என்ன பண்ண போகிறோம், அதுவும் ஹோல் டேயில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ரீச் ஆனவங்க 11 மணிலேருந்து 5-6 மணி வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் அங்கே கரெக்டாக இருந்தோம். ஸோ காலையில் இன்னும் கொஞ்சம் மேபி சீக்கிரம் போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. நல்லா வந்து ஃபன் பண்ணோம், டைமே பத்தலாங்க நாங்கள் அங்கே ஃபன் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு 10 மணிக்கு நாங்கள் வந்து வரணும் அப்படின்னா காலையில் ட்ரெயின் டிக்கெட்டுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஃபைனலாக வந்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இப்போ தான் கடைங்களில் போய் தோடு அப்புறம் ஜாமான்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்துலையா போய் இதெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். தீம் பார்க்குள்ளே போனாலே நிறையா வந்து கேன்டீன் இருக்கும். பட் ஆனால் வந்து அங்கே ரேட்டு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல்லேயே வந்து ஏதாவது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி டீ காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்து நாங்கள் டீ காஃபி குடிச்சிட்டு தான் அங்கே போகணும். அதுக்குள்ளே வந்து ரெடி ஆகிட்டானுங்க தம்பிலாம். தண்ணியில் ஸ்விம்மிங் கிளாஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, கரெக்டாக விவரமாக போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ எல்லாருமே இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக தீம் பார்க்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் 500 ரூபா, பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா 650 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. டிக்கெட் எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்படியே எட்டி பார்த்துட்டு எப்படா உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து 5000 கிட்ட வந்துச்சு. எல்லாருமே வந்து நாங்கள் ஹோல் ஃபேமிலிக்குமே 5000 வந்துச்சு. பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து டிக்கெட்டை வாங்கி உள்ளே போகிறோமோ இல்லையோ அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோன்னா ஃபேண்டசி பார்க் இப்படி தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு தண்ணியை பார்த்தோன்னு ஒரு ஆசை வரும் இல்லையா, ஸோ உள்ளே இறங்கி ஆட்டம் போட்டு குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தண்ணியோட இடத்தையும் பார்க்கும்போது நாங்கள் எப்போ உள்ளே என்ட்ரியாகவும் ரெடி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தனித்தனியான லாக்கருமே இருக்குது. அந்த லாக்கருக்குள்ளே கீயுமே நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு திங்ஸஸ் எல்லாமே உள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாக்குமே பண்ணியாச்சு. லாக்கர் ரொம்பவே சேஃப். ஏன்னா வந்து நீங்கள் இல்லாமல் அந்த லாக்கரை திறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தண்ணியில் குளிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனாலேயே உங்களோட பர்சனல் திங்ஸஸ் எல்லாமே நீங்கள் இந்த லாக்கருக்குள்ளே வச்சு நீங்கள் பூட்டிட்டீங்க அப்படின்னா கவலையே இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஒவ்வொன்றுமே வந்து தண்ணியுமே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வேவ் பூல்லலாம் தண்ணிலாம் இல்லை. அப்புறம் ஒருத்தவங்க நம்மளை வந்து கைட் பண்ணாங்க எங்களோட ஃபேமிலிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் ஸ்லைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D ரூம்குள்ளே வந்து அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போகிற வழியிலே பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்துச்சு. கோல்டு ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கோல்டு ஃபிஷ்ஷை நான் அங்கே தான் பார்த்தேன். செப்பரேட் ஸ்க்ரீன் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போன உடனே எங்கள் ஃபேமிலி மட்டும் உட்காந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படம் ஒன்றா தான் தேட்டர் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து 3D சீன்ஸ்லாம் ஓடினாலுமே எங்களுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் தேட்டர் மாதிரியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு சீட்ஸில் வந்து மாறி மாறி உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் எங்கெங்கே யார் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உட்காந்ததுக்கப்புறம் கண்ணாடியுமே கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு கண்ணாடி கொடுத்தாங்க. ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்ணாடியுமே மாட்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கிட்டக்க தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கத்தி அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டைமை ஒரு 15 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி ஓடிச்சு. எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட வீடியோஸில் வந்து எல்லாமே கேப்சர் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுறதே நான் வந்து விட்டுருவேன். ஸோ ஆனால் இந்த டைம் அப்படி கிடையாது. நான் வீடியோஸுமே எடுத்தேன், என்ஜாயுமே பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அந்த பாம்புலாம் வந்து கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. கையை வச்சு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அங்கேருந்து வந்து மிரர் ஹவுஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போனாங்க. மிரர் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. எந்த சைடில் கண்ணாடி இருக்குது, எந்த சைடில் டோர் இருக்குது அப்படின்னு எங்களாலேயே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் கண்ணாடியில் போய் முட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஷோ, செகண்ட் வந்து மிரர் ஹவுஸ், தேர்டு வந்து பேய் வீடு. இந்த பேய் வீட்டுக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக வந்து போகிறோம். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஸ்லைட்ஸ்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களும் அந்த பேய் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து அழுதுகிட்டே வந்துச்சு. ஸோ 2 பிள்ளைங்க மட்டும் நம்மளோட வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் பயமே கிடையாது இது உள்ளக்க. எனக்கு தெரிஞ்சு நான் தஞ்சாவூரில் மணிமண்டபம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் போனப்போ கூட ஓரளவுக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சு. பட் இதுக்குள்ளே வந்து நான் ஃப்ளாஷ் அடிச்சுட்டே போனதுனால என்னமோ தெரியல, நான் அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டே போனதுனால இருட்டுக்குள்ளே தெரியணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு த்ரில்லே இல்லாமல் போயிருச்சு.
பேயெல்லாம் இருந்துச்சு தான், பயம் வந்துச்சு தான். பட் ஆனால் அவ்வளோ பயம்லாம் கிடையாது. பயம் கிடையாதுன்னு ஏன் இங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கலாம். இந்த பிள்ளைங்க பண்ணுற அழிச்சாட்டியம் தான். அழுதுகிட்டே அப்படியே அந்த பிள்ளைங்க வந்து வரமாட்டேன்லாம் அப்சீன் வந்து கீழே உட்காந்து அழுவவே ஆரம்பிச்சிட்டா. உண்மையிலேயே அழுதா அப்படின்னா ரொம்பலாம் அழுவல, கீழே உட்காந்துக்கிட்டு ஐயோ பயமாக இருக்குது வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஒவ்வொரு பேயுமே ஒவ்வொரு விதவிதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அப்சீனோட ஆக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ஜாய் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அவளெல்லாம் இல்ல இருக்கு. பேய் தான் ஒரு சைடு பேசிக்கிட்டே வருதுன்னா, ஆனால் அந்த பேய்கிட்ட இந்த டேடியும் தம்பியும் பண்ணுற அலப்பறை இருந்துச்சு. பேசிக்கிட்டே வராங்க. அவங்க கிட்ட போய் கையை நீட்டி கத்தாதன்னு சொன்னால் அது கத்தாமல் இருக்குமா, அந்த பயமுறுத்தாத அப்படின்னு சொன்னால் பயமுறுத்தாமல் இருக்குமா. ஆனால் கீழெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து காத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் உண்மையிலேயே அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. பயமாக இருக்குது, எங்களை எங்கேயாவது அழைச்சிட்டு போயிருங்க, வெளியில் போய் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் அப்புறம் கையை பிடிச்சி அழைச்சிட்டே போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இந்த பேய் வீடு முடிச்சதுக்கப்புறம் ஸ்லைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா வெளியே வந்தாச்சு. ஸ்லைட் ஃபன் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போயிட்டு ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைட்ஸில் வந்து 2 பேராக உட்காந்து வந்தோம். அப்சீனுக்கெல்லாம் உண்மையே சொல்ல போனால் அவ்வளோ தைரியங்க. நம்மளுக்கு கூட ஓரளவுக்கு பயமாக இருக்குது, ஆனால் அந்த அப்சீனுக்கு சுத்தமாக பயம் கிடையாது. எவ்வளோ பெரிய பெரிய தொட்டியுமே அசால்ட்டாக ஆடுவா, அசால்ட்டாக போயிட்டு வருவா. நம்ம மூஞ்சியில் கூட பயம் தெரியும், அவன் மூஞ்சியில் பயமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக அந்த நேரத்தை வந்து என்ஜாய் பண்ணுவா. ரொம்ப இந்த வீடியோவை லாங்காக நான் கொண்டு போகல. நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு A to Z நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஃபுல் டைம் அவங்களுக்குள்ள அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதே ஈரத்தோட மதியானம் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அதுவுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் போகலாம். 1 மணிக்கு வந்து சாப்பிட்டோம். ஸோ இதே மாதிரி எங்களுடைய vlogs எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஸ்வீட்டி கிரியேஷன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்றைக்கி வந்து லெமன் ரைஸ், சிக்கன் கிரேவி அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.